வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அடுத்தடுத்து விடுக்கப்பட்டு வரும் குண்டுவெடிப்பு மிரட்டல்கள். நேற்றும் பேருந்தில் விடுக்கப்பட்ட குண்டுவெடிப்பு மிரட்டல் விரைந்து செயல்பட்ட அதிரடி படையினர். நடந்தது என்ன? வெளியான முழு தகவல். தோல்வியடையும் அனுர அரசு திடீரென முன்வந்து தனது அதிரடி கருத்துக்களை வெளியிட்ட மஹிந்த. பிரதமர் ஹரிணி அமரசூரியவுக்கு எதிராக ஒன்று திரண்டுள்ள கூட்டு எதிர்க்கட்சி. பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல் களம். தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து ராணுவத்தை காப்பாற்ற முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் செய்த செயல் அம்பலப்படுத்தப்பட்ட மேலும் பல தகவல்கள். சிஐடியினரால் திடீரென சுற்றி வளைக்கப்பட்டு கைதான மஹிந்தவின் சகா. அதிரடி விசாரணையில் வெளிவரப்போகும் மாபெரும் ஊழல்கள். வெனிசுலா ஜனாதிபதிக்கு நடந்ததைப் போலவே அனுரவுக்கும் நடக்கும். மீண்டும் அனுரவை சீண்டும் நாமல். அடுத்தடுத்து வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள வளிமண்டல சுழற்சி. வானிலையில் மாற்றம். வெளியான முழு தகவல். 500 போலீஸ் அதிகாரிகள் மீது பாயும் சட்டம். அடுத்தடுத்து கைது செய்யப்படும் அதிகாரிகள். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கொழும்பிலிருந்து நேற்று மொரட்டுவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்றில் வெடிகுண்டு இருப்பதாக வந்து அனாமத்தேய தொலைபேசி தகவலை தொடர்ந்து காவல்துறையினர் உடனடியாக சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். 119 அவசர தொலைபேசி சேவையின் மூலம் இந்த தகவல் காவல்துறைக்கு கிடைத்ததை அடுத்து கல்கிசை காவல் தலைமையகத்திற்குட்பட்டு போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் குழு கடுப்பத்து வீதி தடையருகில் குறித்த பேருந்தை நிறுத்தி விரிவான சோதனையை நடத்தியுள்ளது. அந்த சோதனை நடவடிக்கையில் பேருந்துக்குள் அல்லது அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சந்தேகத்திற்குரிய எந்த ஒரு பொருளும் கண்டுபிடிக்கப்படவில்லை என கல்கிசை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே அந்த தொலைபேசி தகவல் ஒரு மிரட்டல் அழைப்பா அல்லது குற்ற செயலுக்கான முன்திட்டமா என்பது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் குறித்து அனாமத்தேய அழைப்பை மேற்கொண்ட நபரை அடையாளம் கண்டு கைது செய்வதற்கான நடவடிக்கைகளையும் காவல்துறை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அளவுக்கு அதிகமான சக்தி வாய்ந்த அமைப்பாக விளங்கிய நிலையில் இலங்கை இராணுவத்தை யாழ்ப்பாணத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்காக இந்தியாவிடம் கப்பல் வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கோரியிருந்ததாக முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக நேர்காணலில் இதனை தெரிவித்த அவர், அந்த காலகட்டத்தில் முழு இலங்கையும் தமிழீழ விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் செல்லக்கூடிய அபாய நிலை காணப்பட்டதாகவும் கூறினார். ஆனால் இன்றைய அரசியல் சூழலில் சிலர் அந்த வரலாற்று உண்மைகளை மறந்து விடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் கூறுகையில், ஆணையிரவை கைப்பற்றிய பின்னர் கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டு இலங்கை முழுவதையும் கைப்பற்றும் இறுதி கட்டத்தை நோக்கி தமிழீழ விடுதலை புலிகள் நகர்ந்ததாக தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் 2000ஆம் ஆண்டில் சர்வதேச ஊடகங்கள் பெருமளவில் இலங்கைக்கு வருகை தந்ததாகவும் புதிய நூற்றாண்டின் தொடக்கத்தில் உருவாகக்கூடிய புதிய நாடு என்ற வகையில் தமிழீழம் குறித்த செய்திகளை சேகரிப்பதே அவர்களின் பிரதான நோக்கமாக இருந்ததாகவும் அவர் கூறினார். அத்தகைய பரபரப்பான பின்னணியில் அன்றைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க யாழ்ப்பாணத்தில் சிக்கியிருந்த இலங்கை இராணுவத்தினரை பாதுகாப்பாக வெளியேற்ற இந்திய அரசிடம் கப்பல் உதவியை கேட்டிருந்ததாக பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். மேலும் தமிழீழ விடுதலை புலிகளின் தேசிய தலைவரை அரசியல் ரீதியில் தோற்கடிக்க பல்வேறு யுக்திகளை சந்திரிகா குமாரதுங்க முன்னெடுத்ததாகவும் அவர் கூறினார். அதிகார பகிர்வின் ஊடாக தமிழீழ விடுதலை புலிகளுக்கு அரசியல் அதிகாரத்தை வழங்கி சர்வதேச அளவில் அந்த அமைப்பின் தலைமையை முடக்குவதே அவரது திட்டமாக இருந்ததாகவும் விளக்கினார். ஆனால் தொடர்ச்சியான யுத்த வெற்றிகளின் காரணமாக அந்த அரசியல் முயற்சிகள் வெற்றியடையவில்லை என்றும் இறுதியில் அவை தோற்கடிக்கப்பட்டதாகவும் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டுள்ளார். சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான வாகனத்தை தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவும் அவரது இளைய மகனும் ஜனவரி 9 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நிதி குற்ற விசாரணை பிரிவில் வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று காலை முன்னிலையான போதே முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவும் அவரது இளைய மகனும் கைது செய்யப்பட்டனர்.
அதனைத் தொடர்ந்து இருவரும் வத்தலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 2026 ஜனவரி 9 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சத்தோச நிறுவனத்திற்கு சொந்தமான லொரி ஒன்றை தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாகவே அந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இந்த வழக்கு தொடர்பில் முன்னதாகவே முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவின் மகன் ஜொஹான் பெர்னாண்டோ கடந்த வாரம் நிதி குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் சத்தோச நிறுவனத்தின் போக்குவரத்து பிரிவுக்கான முன்னாள் முகாமையாளரும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் நீதவான் உத்தரவின் பேரில் அவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் பல முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவை தொடர்ச்சியாக தோல்வியிலேயே முடிவடைகின்றன என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற சமய நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டினார். மேலும் அரசாங்கம் எல்லா துறைகளிலும் தலையிட முயற்சிப்பதன் மூலம் நாட்டில் குழப்பமான நிலையை உருவாக்கி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதன் தொடர்ச்சியாக கருத்து தெரிவித்து மஹிந்த ராஜபக்ச அவர்கள் எல்லாவற்றிலும் தலையிட முயற்சிப்பதால் குழப்பம் ஏற்படுகிறது. முயற்சிகள் இருக்கின்றன, ஆனால் அவை பெரும்பாலும் தோல்வியாகவே முடிக்கின்றன. இந்த அரசாங்கத்தில் சில நேர்மறையான அம்சங்கள் காணப்படுகின்றன என்றாலும் பெரும்பாலானவை எதிர்மறையாகவே உள்ளன என தெரிவித்தார். வெனிசுலா ஜனாதிபதிக்கு ஏற்பட்ட நிலைமையை எதிர்காலத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் ஏற்படலாம் என முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ச எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் புத்தாண்டு அரசியல் பணிகள் ஆரம்பிக்கும் நிகழ்வு கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்றது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசு அச்சகத்தில் அச்சிடப்பட்ட பாட புத்தகங்களில் உள்ள அடிப்படை தவறுகளை கூட கண்டறிய முடியாத அரசாங்கம் பொதுமக்களின் முக்கியமான பிரச்சினைகளை எவ்வாறு தீர்க்கப் போகிறது என்ற கேள்வி எழுவதாக நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். மேலும் தற்போதைய அரசாங்கத்தில் உள்ளவர்கள் மதிப்பீடுகள், பாரம்பரியம், சம்பிரதாயங்கள் ஆகியவற்றை புறக்கணித்து தங்களுக்கு பிடித்த வழியில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வெளிநாடுகளின் தேவைகளுக்கேற்ப நாட்டின் கொள்கைகள் தயாரிக்கப்படும் நிலை தொடர்ந்தால் வெனிசுலாவுக்கு ஏற்பட்ட அரசியல் நிலைமை இலங்கைக்கும் நேரிடும் அபாயம் உள்ளதாகவும் அவர் எச்சரித்தார். கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் அரசாங்கத்தின் முக்கியமான அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் தங்களுக்குள் ஒருமித்த முடிவுக்கு வர முடியாமல் தனித்தனியாக ஊடகவியலாளர் சந்திப்புகளை நடத்தி வருவதாகவும் இந்நிலையில் அரசாங்கத்தால் தெளிவான தீர்மானங்களை எடுக்க முடியுமா என்பது சந்தேகமே எனவும் அவர் தெரிவித்தார். பிரதமர் ஹரிணி அமரசூரிய தற்போது பெரும் அரசியல் சங்கடத்துக்குள் சிக்கியுள்ளதாகவும் இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்கவே அவருக்கு பிரதமர் பதவி வழங்கப்பட்டதா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் உருவாக்கியுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டினார். மேலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் உள்ள 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும் தனிச்சட்டங்கள் மற்றும் சலுகைகள் அமல்படுத்தப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் வங்காள விரிகுடா கடற்பரப்பில் உருவாகியுள்ள வளிமண்டல கீழ்நிலை குழப்பநிலை மேலும் வலுப்பெறும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இந்த வளிமண்டல அமைப்பு அடுத்த நாட்களில் தீவிரமடையக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் தாக்கத்தினால் நாட்டின் பல பகுதிகளில் மழை நிலைமை கணிசமாக அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜனவரி 8 வியாழக்கிழமை முதல் குறிப்பாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, உவா மற்றும் மத்திய மாகாணங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிடும் மேலதிக அறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கைகளை பொதுமக்கள் கவனமாக பின்பற்றுமாறும் அவசியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் சம்பந்தப்படுத்தப்பட்டதாக கண்டறியப்பட்ட சுமார் 500 போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் தெரிவித்துள்ளது. இந்த விடயத்தை போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய உறுதிப்படுத்தியுள்ளதுடன் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்ட சில அதிகாரிகளை பணியிலிருந்து நீக்கும் நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பகலகம காவல்துறை பயிற்சி கல்லூரியில் பயிற்சியை நிறைவு செய்த போலீஸ் அதிகாரிகளுக்கான பட்டமளிப்பு நிகழ்வில் கலந்து கொண்ட போது ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார்.
கல்வி சீர்திருத்தத்தின் ஒரு பகுதியாக வெளியிடப்பட்டு தரம் 6 ஆங்கில பாடத்தொகுதி தொடர்பான சர்ச்சை குறித்து நியாயமான மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டுமென மக்களின் குரலை பிரதிநிதித்துவப்படுத்தும் கூட்டு எதிர்க்கட்சியின் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் நோக்கில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து தற்காலிகமாக விலக வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொரலை எண்ணம் பெரேரா மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர்கள் தரம் 6 ஆங்கில பாடத்தொகுதியில் சர்ச்சைக்குரிய விடயங்கள் சேர்க்கப்பட்டுள்ளமை தொடர்பாக சமூகத்தில் நியாயமான சந்தேகம் நிலவுவதாகவும் தெரிவித்தனர். இந்த நிலையில் உரிய விசாரணைகள் நிறைவடையும் வரை பிரதமர் கல்வி அமைச்சர் பதவியை வகிப்பது விசாரணையின் நியாயத்தன்மையை பாதிக்கக்கூடும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். இதனிடையே பிவித்துருகேல உரிமைய கட்சியின் தலைவர் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன்பில கல்வி அமைச்சர் பதவியில் தொடர்ந்து கொண்டே பிரதமர் மேற்கொள்ளும் விசாரணைகள் மக்கள் நம்ப மாட்டார்கள் என தெரிவித்தார். நாட்டின் கல்வித்துறையில் இவ்வளவு பெரிய சர்ச்சை உருவாவதற்கு பொறுப்பான அமைச்சர் பதவியில் தொடர்ந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் குற்ற புலனாய்வுத்துறையை நாடும் நிலைக்கு சென்ற அமைச்சரிடம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஒப்படைக்க முடியாது என்றும் அவர் கடுமையாக விமர்சித்தார். இதற்கிடையில் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் தலைவர் மற்றும் முன்னாள் அமைச்சர் அனுரு பிரியதர்ஷன யாப்பா கல்வி அமைச்சும் அதனுடன் தொடர்புடைய அதிகாரிகளும் பாடத்திட்டங்களை தயாரிக்கும் போது போதிய கவனம் செலுத்தவில்லை என்பதனாலேயே இத்தகைய பிழைகள் ஏற்பட்டதாக கூறினார். பாடத்தொகுதிகளில் உள்ள குறைபாடுகளை விசாரிப்பது குற்ற புலனாய்வு துறையின் பணியல்ல என்றும் அது கல்வியாளர்களால் மேற்கொள்ளப்பட வேண்டிய செயற்பாடு என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.